வணக்கம் வள்ளுவரே. எங்கள் ஊரில் ஒருத்தர் தவறான வழியில் புது பணக்காரனாக ஆயிட்டாரு. அவர் போடுற ஆட்டம் இருக்கு. அர்ப்பனுக்கு பவுஸ் வந்தால் அர்த்த ராத்திரியில் கொடைப்பிடிப்பான்னு அவர் பண்ணுற அலும்பு தாங்க முடியல. சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்பனே. கல்வி, செல்வம், பதவி, அதிகாரம், செல்வாக்குன்னு எதில் எவ்வளோ உயர்வு வந்தாலும் நமது பொறி புலன்களை நெறிப்படுத்தி அடக்கமாக வாழ்கிறது தான் அனைவரும் போற்றும் தெய்வீக தன்மையை கொடுக்கும். மறுமையில் தேவர்கள் வாழும் சொர்க்கத்தையும் கொடுக்கும். மாறாக இன்னைக்கு நம்ம ராஜ்யம்தான் அடக்கம் இல்லாமல் ஆட்டம் போட்டோம்னா நாம் யாரையும் மதிக்காமல் நடந்துக்கிறதால நமக்கு வீழ்ச்சி வரும்போது யாரும் உதவ மாட்டாங்க. அப்படி வீழ்ச்சி வரும்போது அது கடும் இருட்டில் கொண்டு போய் தள்ளிடும். மறுமையில் இருள் நிறைந்த நரகத்தில் சேர்த்துடும். இதைத்தான் அடக்கம் அமருருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்து விடும்னு அடக்க உடைமை அதிகாரத்தில் 121வது குறளாக சொல்லி வச்சேன். அருமை வள்ளுவரே, எவ்வளவு உயர்ந்தாலும் அடக்கமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை அருமையாக சொல்லிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. திருக்குறள் தெளிவம் பகுதியை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.